கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் ஆண்டவர் கிருபையில நல்லா இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன். இந்த 2024வது ஆண்டு கர்த்தர் நம்மை நடத்தி இந்த வருஷத்தின் கடைசி நாட்கள் வரை கர்த்தர் காணச் செய்திருக்கிறார். மனதார ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஒருவேளை இந்த 2024வது ஆண்டு ஒரு சில பிள்ளைகளுக்கு துக்கம் நிறைந்ததாய், உபத்திரவம் நிறைந்ததாய், பாடுகள் வேதனைகள் நிறைந்ததா இருந்திருக்கலாம். கவலைப்படாதங்க. வேதவசனம் சொல்கிறது, துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாய் மகிழ்ச்சியாக்குகிறவர் நம்முடைய ஆண்டவர். வரக்கூடிய புதிய ஆண்டு நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாய் நம்முடைய நிஜம் தொலைக்காட்சி நிலையத்தில் உள்ள கிறிஸ்தவ ஆராதனை மையத்தில் பழைய வருடம் மற்றும் புது வருட ஆராதனை டிசம்பர் 31 செவ்வாய்க்கிழமை இரவு 9:30 மணிக்கு இந்த ஆராதனை துவங்குகிறது. 9:30 மணி முதல் 12 மணி வரை பழைய வருட ஆராதனையும், 12 மணி முதல் புதிய வருட ஆராதனையும் நடக்க இருக்கிறது. நீங்களும் வாருங்கள். எந்த சர்ச்சுக்குமே ஆராதனைக்கு போகாமல் இருக்கிறீங்களா? தொலைக்காட்சியை பார்க்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் வாங்க. இணைந்து தேவ சமூகத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். வருஷத்தின் முதல் மணி துளி வேளைகளிலே தேவ சமூகத்தில் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற நல்ல ஒரு ஆராதனை இந்த ஆராதனை. எல்லாருக்குமே புது வருஷம்தான், சரியா? எல்லாருக்குமே புதிய ஆண்டு தான், எல்லாருக்குமே ஜனவரி 1 தான். அதனால் நண்பர்களையும் அழைத்து வாருங்கள். கர்த்தர் பெரிய ஆசீர்வாதங்களை தந்து வழி நடத்துவார். நம்முடைய தேவனால கூடாது ஒன்றுமில்லை. அந்த புது வருட ஆராதனை ஒரு ஆசீர்வாதமுள்ள ஆராதனையாக இருக்கும். பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது சபையார் கூடி ஜெபித்தார்கள். கர்த்தர் பேதுருவை சிறையிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். நகரத்தின் வீதியிலே கொண்டு வந்து விடுகிறதை பார்க்கிறோம். எல்லா காவலையும் கடந்து கர்த்தர் மாற்றி சிறையிருப்பை மாற்றி கொண்டு வந்து விட்டார். சபையார் கூடி ஜெபிக்கிற வேளையில் இந்த புத்தாண்டு ஆராதனையிலையும் திருச்சபையின் பிள்ளைகளாக, நிஜம் தொலைக்காட்சி நேயர்களாக கூடி ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொரு குடும்பத்திற்காக நிச்சயமாகவே கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தில் காணப்படுகிற சிறையிருப்பையும் மாற்றுவார். ஒவ்வொரு குடும்பத்தில் காணப்படுகிற பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றுவார். ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய வியாதிகளை கர்த்தர் மாற்றுவார். ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய தரித்திரங்களை மாற்றுவார். மறந்துடாதங்க, டிசம்பர் 31ஆம் தேதி இரவு 9:30 மணிக்கு கிறிஸ்தவ ஆராதனை மையத்தில் வாருங்கள். இணைந்து ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒருவேளை தூர இடத்துல இருக்கிற பிள்ளைகள், ஆலயத்துக்கு போக முடியாமல் வயோதிபர்கள் இருக்கலாம். கவலைப்படாதங்க. ஆலயத்துக்கு செல்ல முடியவில்லையே, இந்த புது வருட ஆராதனையில் பங்கு பெற முடியவில்லையே அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலைப்படாதங்க. நம்முடைய நிஜம் தொலைக்காட்சியில் 9:30 மணி முதல் நேரடி ஒளிபரப்புலையும் இந்த ஆராதனை வரும். தூர இடத்துல இருக்கிற பிள்ளைகள், ஆலயத்துக்கு செல்ல முடியாத பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். மிஸ் பண்ணிடாதங்க. உங்களை எல்லாம் அந்த புது வருட ஆராதனையில் உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.